ஹாய் உலகாய்ஸ், நான் உங்கள் பிஜே ஆனந்த். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கிறேன். இன்றைக்கி பார்ட் 5 இதில் நம்ம சந்திக்கலாம். பார்ட் 5ல் என்னெல்லாம் விஷயம் பேச போகிறேன், இதெல்லாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம பிஜே ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்ட வீடியோவை நீங்கள் விசிட் பண்ணி போய் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, சரியா? சரி, இப்போ பார்ட் 5 அதுக்குள்ளே நம்ம செல்லலாம். சரி, பார்ட் 5 இப்போது அதுக்கப்புறம் விவசாயம்னா இப்போ எல்லாமே சாணம், அதாவது மாட்டு சாணத்தில் மாட்டு சாணம் அந்த முருங்கை மரத்துக்குலாம் க்ளீன் பண்ணி மாட்டு சாணம் போடுவாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் என்ன செஞ்சோன்னா, நான் ட்ரை பண்ணேன். என் லைஃப்பில் நிறைய கஷ்டத்துலேயும் இதில் மணி வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சேன். எல்லாமே விவசாயம் பண்ணேன். தண்ணி கொஞ்சம் இந்த ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை தான். பட் அதேமாரி ஒரே ஒரு போர் தான். ஒரே ஒரு போரில் அந்த இதுதான் விவசாயம் பண்ணோம். சொட்டு நீர் பாசனம் தான், வாய்க்கால்லாம் கிடையாது. இது செம்மண் ஏரியா. செம்மண் ஏரியானா உங்களுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 1 ஹவருக்கு தான் ஒரு கேட் வால், அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக 23 கெட்டுவால் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி பாய்க்க முடியும். அது 1 ஹவர் தான். சில டைம்ஸ் கரண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அங்கேயே இருந்து நம்ம தண்ணி பாய்க்கிற மாதிரி இருக்கும். அதுவும் தண்ணி சில டைம்ஸ் குறைஞ்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் அதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நீ வரக்கூடிய இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த சாணம் எல்லாமே இது பண்ணி இது பண்ணுவோம். சாணத்தெல்லாம் அந்த முருங்கை மரத்துக்கு 2 சைடுமே இது பண்ணி அதை பாயிண்ட் மாதிரி வச்சு 2 சைடும் வட்டம் போட்டு அதில் தண்ணி மாதிரி அந்த சொட்டு நீர் பாசனத்தில் வச்சு அது தண்ணி எல்லாம் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தான். ஏன்னா என் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் நான் இப்படிலாம் இருக்குமா, ஏன்னா அந்த நம்ம பூமியில் அந்த சொட்டு நீர் பாசனம் இருக்குது தெரியுமா, அந்த சாணத்தை போட்டு அந்த பாயிண்ட் பிடிக்கும்போது கையில் ஒரு முள் குத்திடும். அந்த கையில் முள் குத்திட்டுனா எனக்கெலாம் ரொம்ப வலிக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன வலியை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அது ஒரு முள் நம்ம இந்த நகை அப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த முள் கையில் குத்திட்டுனா ஐயோடா அம்மாடான்னு நான் நினச்சேன்னா ஐயோ கத்திடுவேன், பயங்கரமாக கத்திடுவேன். ஆனால் கத்தும்போது எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே ஒரு 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 கண்ணீர்லாம் வரும். ஏன்னா வலி தாங்க முடியாது. ஏன்னா சாதாரண முள்னா பரவாயில்ல, இது ஒரு அதே சொன்னாங்க, அது ஒரு முள், அது எனக்கு தெரியல. அந்த முள் பயங்கரமாக இல்லை குத்துறதுக்கப்புறம் ஒரு 4 நாட்கள் நம்ம அதில் அதெல்லாம் வலிக்கும். ஏன்னா நம்ம அந்த மண்ணுக்குள்ளே இப்படி கையை விடும்போது அந்த பாயிண்ட் பிடிப்போம் தெரியுமா, அந்த முருங்கை மரத்துக்கு 2 சைடும் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா பாயிண்ட் பிடிக்கும்போது அந்த கையில் முள் குத்தும். அதெல்லாம் எனக்கு அந்த வலி அன்றைக்கி இருக்கும்போது ஐயோ என்னடா இப்படி வலிக்கு அப்படிலாம் நினச்சிருக்கேன். பட் அந்த வலி எனக்கு பெருசாக தெரில. காலையில் பார்த்தா ரொம்ப வலிக்கும். பட்டு அந்த கையில் நம்மலாம் ஏன்னா இந்த சாணத்தை அள்ளி போடும்போது மேலே நிறைய விழும். ஏன்னா நம்ம அந்த பாத்திரத்தை வச்சு தானே அள்ளி போடுவோம். ஒரு டபரா ஒரு வட்டா மாதிரி இருக்கும். அந்த வட்டாவில் சாணி அள்ளி வச்சு இங்கேருந்து நடக்கும் திடீர்னு ஒரு அந்த கீழே சொட்டு நீர் குழாய் இருக்கும். அந்த சொட்டு நீர் குழாய் திடீர்னு நம்மளை தட்டி விட்டு நான் நேராக கீழே தான் விழணும். பட் அதெல்லாம் பார்த்து கீழேருந்து இங்கேருந்து நடக்கணும். அந்த சாணி நம்ம மேலே ஓடி விழும். அந்த என்ன நம்ம அள்ளி தானே அந்த முருங்கை மரத்துக்கு கொண்டு போவோம். பட் அதை மேலோடி விழும்போது அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மேலோடி விழும்போது நமக்கு அப்படி இருக்கும். பட் எல்லாத்தையுமே என்னுடைய ஆசை, எனக்கு அது மேலே ஒரு ஆசைனால நான் என்ன செஞ்சேன், அதெல்லாமே இந்த முருங்கை மரத்துக்கு அள்ளி போட்டு பாயிண்ட் வைக்கும்போது வச்சு தண்ணி விடுவோம். ஏன்னா தண்ணி விடும்போது ஒரு நாள் டு ஒரு நாள் தான் தண்ணி விடணும், கேட் வால் நிறையா இருக்கிறதுனால. பட் அது எல்லாத்தையுமே ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக உள்ளே போவோம், போய் பார்த்துட்டு எல்லாம் நல்லாயிருக்கு, இவ்வளோ தான். ஆனால் களத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, களத்துலேருந்து வேலை பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். பட் அந்த கஷ்டத்தை ரசித்து பண்ணணும். ஏன்னா நான் கஷ்டம்னு நினச்சிட்டு நான் 2 நாளாக ஓடி இருந்தேன் அப்படின்னா அதுக்கு நல்லா இருந்திருக்காது. முள் குத்திச்சு, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், சாணம் மேலே விழும், ஒரு மாதிரி இருக்கும், நசுன்னு அப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம், என் கனவு. ஏன்னா இது என்னுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டேன். விவசாயம் கண்டிப்பாக நான் இது பண்ணணும். நிறைய பேருக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி என்னுடைய கனவு அது. பட் அந்த கனவை நான் சக்ஸஸாக கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். தோட்டத்தில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி விட்டும் முருங்கை மரத்துலேருந்து இலைகள் எல்லாமே வந்துச்சு. ஏன்னா இலைகள் எல்லாமே புதுசாக அதிலேருந்து வரும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் அந்த சந்தோஷத்துலேயும் ஒரு டைம்லலாம் எப்படின்னா ஒரு ரொம்ப இதாக இருப்போம், ரொம்ப கவலையாக இருப்போம்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு லைஃப்பில் இருக்கும். பட் இந்த இலைகள் அழகாக அப்படி அதில் வளரும் போது அதை நம்ம போய் பார்த்து எப்படி இருக்கும்,
அது நம்ம எவ்வளோ கவலைப்பட்டாலும் அந்த கவலை எல்லாமே மறைஞ்சிரும். அந்த மாரி நான் எனக்கெல்லாம் என் லைஃப்ல நெறைய கவலை இருந்தாலும், அத போய் நான் இது பண்ணேன்னு வச்சுக்கங்களேன், அந்த கவலைலாம் எனக்கு அப்படியே மறைஞ்சே போயிரும். அந்த மாரி ஒரு நாட்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயம் நல்லபடியா ஏன்னா இனி முருங்கை மரத்துலேருந்து இலைகள் வரும். இலைகள் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அதாவது மருந்தடிப்பாங்க. மருந்தடிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து காய்கள்லாம் வரும். அது 1 மாசம், 2 மாசம் ஆகும். நம்ம கீழ நம்ம டெய்லியும் ஒன் பை ஒன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கணும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் முருங்கைக்கு. அப்போ தான் அழகா வரும். இது செம்மண் ஏரியா இருக்கிறதுனால. அந்த மாரி இருக்கிற சிச்சுவேஷனில தான் நான் என்ன செஞ்சேன்னா, ஒவ்வொரு நாட்களா போய் ஆசை. ஏன்னா அது மேல எனக்கு அந்த இலைகள்லாம் வரும்போது அவ்வளோ சந்தோஷம். டேய் நம்ம விவசாயம் பண்ணுறது 2 இலை வந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன் டெய்லி போய் விசிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த நாட்கள் அப்படியே கடந்து மார்ச் மாதம், மே மாதம் அப்படி இருக்கும்போது அந்த இலைகள்லாம் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மருந்தடிக்கணும். 10 நாளைக்கு ஒருக்கா முருங்கைக்கு மருந்தடிச்சா மட்டும் தான் அந்த முருங்கை கொஞ்சம் இன்னும் மேலே வரும். இல்லைன்னா அந்த முருங்கை ஃபுல்லாவே புழுவாயிரும். ஸோ முருங்கைக்கு நல்லா மருந்தடிச்சு, அதுக்கப்புறம் முருங்கைக்கு என்ன செய்வாங்கன்னா, கீழே கொஞ்சோண்டு உரம் போடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சாணி உரம் போட்டிருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சோண்டு என்ன செய்வாங்கன்னா, கடை உரம் இருக்குது தெரியுமா? அது போட்டா தான் காய்க்கும். ஸோ அதே மாரி கடை உரம் போடுவாங்க. ஆனா அந்த க ஆனா அந்த கடை உரம் போடும்போது அழகா அது பூ பூக்கும்போது அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கும் பூ. சூப்பரா இருக்கும். முருங்கை மரம் தோட்டம் முழுக்க அழகா இருந்துச்சு. அழகா இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டுங்க. அது என்ன விஷயம் இல்ல. ஏன்னா இந்த நாட்கள்லாம் நல்லபடியா போயிட்டுருந்துன்னு சொல்றத விட, நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் தெரியுமா? இவ்வளோ விவசாயம் பண்ணியிருக்கோம். நல்ல அழகா ஒரு செடிலாம் வந்திருக்கு. அந்த செடியில அழகா பூ வந்திருக்கு. பூ வந்து அதில ஒரு காய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? உங்களுக்கு அந்த காய் விளைஞ்சு நம்ம ஒ சந்தை அதாவது மார்க்கெட்ல குடுத்தா, அதில நமக்கு பணம் கிடைக்கும். விவசாயம் பண்ணதுக்கு ஒரு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாமே நல்லா வந்துட்டு 85% நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டு மக்களே. என்னுடைய வாழ்க்கையில நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா நான் இவ்வளோ சந்தோஷமா, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம, எனக்கு பிடிச்ச மாரி. பணத்திற்காக ஒரு சைடு இருந்தாலும், என்னுடைய திறமை எனக்கு நெறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அனுபவத்த நான் கண்டிப்பா இதில நான் ஒரு வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட நான் வந்தேன். எனக்கு காத்திருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அந்த அதிர்ச்சி என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு மக்களே. ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பார்ட் 6ல நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னது அப்படிச்சுன்னு. ஆனா எனக்கு உண்மையில மனசு வலிகள் மக்களே. அத உங்ககிட்ட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இனி நெறைய பார்ட். ஏன்னா நெறைய விஷயங்கள் இனி தான் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே சந்தோஷம். இனி நான் உங்களுக்கு சொல்லப் போறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே மிகப்பெரிய கவலைகள், மிகப்பெரிய அதிர்ச்சிகள். அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நம்ம பிஜேஎஸ் ஆனந்த் சேனல மீண்டும் ஒரு முறை ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஒரு லைக்கும் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சரியா? எப்பொழுதும் நான் உங்கள் பிஜேஎஸ் ஆனந்த். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பேராதரவு.